வணக்கம் குழந்தைங்களா. பாதம் தொடர்ச்சி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிறுமி செருப்பை இடது கால் செருப்பை போட்டுவிட்டு வேகமாக ஓடுகிறாள். அந்த காலணி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமாக சிறுமிகள் காலணி போல் அல்லாமல் வெல்வெட் தைத்து பூவேலை கொண்ட காலணியாக இருந்தது. அந்த காலணியின் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது. அது ஏதோ பெயரிடப்படாத நறுமணம். கிழிசிலை தைத்து வைத்து கொண்டு காற்றும் மழையும் தைத்து வைத்து கொண்டிருந்து காற்றிருந்தார். ஆனால் இப்போது டீ குடிக்கப் போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர்விட்டது. காற்றும் மழையும் தீவிரமாக சுழன்றன. பின் மதியம் ஓய்ந்தபோது ஒளித்திவலைகள் ஆங்காங்கே ஒளியத் தொடங்கின்றன. அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாறி. நிச்சயம் 2 ரூபாயாவது கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது. பின்பு 2ஆம் நாள் ஆயிற்று. சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தாள். அவள் வரவில்லை. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலை மழை இல்லை, நல்ல வெயில். இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீர விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை. ஒருவேளை மறந்து விட்டாளா, இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாமல் அலைகிறாளா? தெரியவில்லையே என்றபடியே இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார். மறுநாள் 3ஆம் நாள் என நாட்கள் கடந்தும் அவள் வரவே இல்லை. நாட்கள் கடந்து கொண்டே போகின்றன. காலணியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார். இப்படி மாறி காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் மாரியின் மனைவி அந்த காலணியை பார்த்தாள். அதன் வசீகரம் தொற்றிக்கொண்டது. கையில் எடுத்து பார்த்தாள். சிறுமியின் காலணியில் போல் இருந்தது. அதை போட்டுத்தான் பார்க்க அவளுக்கும் ஆசையாக இருந்தது. தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்று அவள் மற்றொரு காலணியை தேடி பையை கீழே கூட்டினாள். மாறி உள்ளே கோபமாக சப்தமறிந்து வந்தபோது மனைவியின் வலக்காலில் இருந்த சிவப்பு காலணியை கண்டார். கண்கள் சிவக்க ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கூட கேட்காமல் கழற்றச் சொல்லி கிழிந்து விட்டதா என பார்க்க கையில் எடுத்து அதை பார்த்தார். சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்று வியப்புடன் ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார். அவள் முணுமுணுத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது. போட்டு பார்க்கலாம் என தன் வலக்காலை சிறிய காலணியில் நுழைத்த போது அது தனக்கும் சரியாக பொருந்துவதை கண்டார். என்ன விசித்திரம்! 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு இப்படி ஒரே காலணி பொருந்துகிறதே! அவரால் யோசிக்கவே முடியவில்லை. எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று பையில் எடுத்து போட்டுக்கொண்டார் காலணியை. அடுத்து மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் பல நபரிடம் இந்த காலனின் விசித்திரத்தை பற்றி சொல்லனார். தன் வலக்காலை பொருத்தி பார்த்தார். அவருக்கும் சரியாக இருந்தது. இச்செய்தி நகர் முழுவதும் பரவியது. அந்த காலனியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து போனனர். தினமும் வந்து அணிந்து தமக்கும் சரியாக உள்ளதைக் கண்டு அதிசயித்து போயினர். அந்த காலனி 1 வயது குழந்தை முதல் வயசானவர் வரை பொருந்துவதாக இருந்தது. அதை காலில் அணிந்தவுடன் காலடியில் பருவது போல பின் பனியில் மிருவது போல இருந்தது. பலரும் கூறுகின்றனர். அதாவது அவர் வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை மட்டும் அவர் நினைத்து கொண்டே இருந்தார். அடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி, அதாவது அந்த சிறுமி வரவே இல்லை. அவர் வீட்டுக்கு கொண்டு செல்கிறார். தன் மனைவி போட்டு பார்க்கிறாள். தானும் போட்டு பார்க்கிறாள். அடுத்து தன்னுடன் வேலை செய்பவரிடம் சொல்கிறார். சொல்லி மீண்டும் இந்த விசித்திரமான செயல் ஊர் முழுவதும் பரகுது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு வந்து போட்டு பார்க்கின்றனர். ஆனால் செருப்புக்கு உரிய அந்த சிறுமி வரவே இல்லை. அதை பற்றி மாறி நினைத்து கொண்டே இருக்கிறார். அடுத்த தொடர்ச்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.